ஹாய் ப்ரைஸ் த லார்ட்ஸ். இன்றைக்கு ஒரு விசேஷத்த வார்த்தை. 2025 எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. உலகம் முழுவதுமாக ஏதாச்சும் இந்த 2025ல் பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்கு த டேஸ் வில் பி வெரி குட், நம்ம ஜாலியாக இருக்கணும், நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு த ஹோல் வேர்ல்டு இஸ் சேசிங் த வேனிட்டி. அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த உலகம் அழிவை தான் தேடிக்கொண்டு போயிட்டுருக்கு. ஆனால் அது அவங்களுக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் பேச போகிறேன். பிகாஸ் எனக்கு என்னுடைய இருதயத்தில் ரொம்ப நாள்லேருந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு பயம். பிகாஸ் அட் எனி டைம் ஜீசஸ் மே கம். இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு ரகசியமாக தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகிற நேரம் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. ஸோ வாட் ஆர் வி டூயிங்? நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? வி கேனாட் லீவ் லைக் எவ்ரி என்ன சொல்கிறது ஆர்டினரி பிலீவர் ஆர் ஆர்டினரி ஹியூமன் பீயிங். எல்லாரும் போல் நம்ம வாழ முடியாது இந்த காலகட்டங்களில். ஸோ 2025 நிறைய இடத்துல ஹாப்பி நியூ இயர் டியூட், so many good things coming, we are going to enjoy the new year அப்படி இப்படின்னு சொல்லி அநேக பொய்யான காரியங்களை பேசிக்கொண்டு மாயையான காரியங்களை பேசிக்கொண்டு we'll buy this, we'll build this, we'll do this அப்படின்னு சொல்லி தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிற நேரங்களுக்குள்ளாக உலகம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? பட் ஒன் திங் இஸ் வெரி ஷுர், நம்ம ஒவ்வொரு வாட்டி அந்த இயர்ஸை கிட்ட நாங்கள் போக we are nearing the darkest time. இருளின் நாட்களுக்குள்ளாக நம்ம போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஏசாயாவில் நீங்கள் பார்க்கும்போது இதோ உலகம் முழுவதுமாக அந்த வசனம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா இன்றைக்கி ரெண்டு விஷயத்தை குறித்து நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் மெனி பீப்புள், எஸ்பெஷலி சில்ட்ரன் ஆஃப் காட், கிறிஸ்டியன்ஸ் நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். தே ஷுட் நாட் திங்க் ஜாலியாக இருந்துடலாம் அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு நினைக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான். ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு கெட் ஃபுல்ட். இவ்வளோ நாள் ஆண்டவர் பிள்ளைங்களாக இருந்தோம், என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு ரிக்ரெஷனுக்குள்ளே யாருமே போகக்கூடாது, நான் போகக்கூடாது மெயினாக. ஸோ இங்கே பார்க்கும்போது ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எழும்பி பிரகாசி. ஸோ த இயர் விச் வி ஆர் கோயிங் டு என்டர் 2025குள்ளாக நம்ம என்டர் பண்ண போகிறோம். இட் வில் நாட் பி லைக் ஆர்டினரி இயர். எல்லாருக்கும் போலவும் இந்த நாட்கள் நமக்கு இருக்காது. Why God is telling this? எழும்பி பிரகாசினா the world is going to enter a dark period. ஒரு இருளான ஒரு இதுக்குள்ளாக தான் போகுது. ஸோ மெனி பீப்புள் ஆர் அண்ட் டிசெப்ஷன். இன்றைக்கி நீங்கள் எங்கே எந்த வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உனக்கு இந்த வாட்டி 5 crores காசு வரப்போகுது, நீ ஒரு ஆடி கார் வாங்க போகிற, நீ இப்படி பண்ண போகிற அப்படி பண்ண போகிறன்னு சொல்லி தேர் ஆர் டிசெப்ஷன்ஸ் கோயிங் ஆன். ஏமாற்றுதல், வஞ்சக ஆவி, ஏமாற்றுதலின் ஆவி உலகம் முழுவதுமாக பரவி தேவனுடைய பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்றது சந்தேகம் இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, we are going to enter a 2025. இந்த 2025குள்ளே போகும்போது ஒரு இருள் இந்த உலகத்தை மூட போகுது, ஒரு இருள் இந்த உலகத்தை மூடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. காரிருள் இந்த உலகத்தையே மூட போகுதுப்பா. காரிருள் பாவம். இப்போவே நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பாவமான காரியங்கள். ரேப்பிங் ஆகட்டும், வீடை கதவு சாத்திட்டு இருக்கும்போது கெடபாரெல்லாம் எடுத்துகிட்டு அடித்து உள்ளே இருக்கிறவங்கள என்னென்னவோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி போகிற நாட்களை நம்ம அந்த நாட்களில் நம்ம கேட்கல. ஸோ வி ஆர் லிசனிங் டு ஆல் தோஸ் திங்ஸ் நவடேஸ். ஸோ காட் இஸ் ஆஸ்கிங் அஸ், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. காரிருள் இந்த உலகத்தை முழுவதும் மூடினாலும் தேவனுடைய மகிமை உன்மேல் பிரகாசிக்கும் அப்படி சொன்னது எதுக்குன்னா, எல்லாரும் இந்த உலகத்தின் அந்த பாவத்துக்குள்ளாக போவாங்க. ஒரு கிரேட் டிசெப்ஷன். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த வருஷம் எனக்கு ஜாலியாக நான் இருப்பேன். இன்னும் 2024 வரைக்கும் கிறிஸ்துக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை நாம் ஒரு சீரியஸாக நம்ம எடுத்துருக்கலன்னா வி ஆர் இன் கிரேட் டேஞ்சர். ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சருக்குள்ளான நாட்களுக்குள்ளாக நம்ம போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்ற சந்தேகம் இல்லை. தயவு செய்து
இது வரைக்கும் சரியாக ஜெபிக்காதவங்க ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் வேதத்தை படிக்காதவங்க வேதத்தை படிங்க. வேதத்தை நம்ம போதிக்கணும் அப்படின்ற அவசியம் யாருக்குமே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் கிவன் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் ஹேண்ட். தேவனுடைய வசனம் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஹவு ஆஃபன் ஆர் வி ரீடிங் இட்? எவ்வளோ நம்ம அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம படிக்கிறோம், எவ்வளோ நம்ம ஆர்வமாக படிக்கிறோம். எவ்ரி திங் தட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த வேர்ல்டு, உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களை பார்க்கும்போது யூ ஷுட் பி நோயிங் வாட் இஸ் ஹேப்பனிங். பட் ஸ்டில் அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் பார்க்க போன போதகர்களாக வேண்டிய நீங்கள் இன்னுமாக பால் குடிக்கிற கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பவுல் எழுதினார். ஸோ இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, we are going to enter into the 2025. இது வரைக்கும் சரியாக ஜெபிக்காதவங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. மேக் யோர் என்னது உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய ஆரம்பி. ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆரம்பி. யூ மே பி ஹேவிங் அ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி இருக்கலாம் உனக்கு. ஃபேமிலியை கட்டி பிடிச்சிட்டு ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் த ஃபேமிலி. எஸ் யூ கேன் டூ. பட் ஆஸ் அ கிறிஸ்டியன், ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், யூ ஹாவ் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் த கிங்டம் ஆஃப் காட். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் நீ செய்ய வேண்டும் என்று இருக்கிற காரியங்களை தயவாக நீ இந்த 2025 எப்படியாச்சும் உன்னை நீ சரிப்படுத்தி கொண்டு நீ என்ன பண்ணணும், உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடணும். ஏன்னா ஏசப்பா சீக்கிரமாக வரப்போகிறார். we cannot lose this life. ஆண்டவர் என்ன நினச்சி எனக்கு கொடுத்த இந்த மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, இந்த ஃபர்கிவ்னஸ், அதை நான் ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்தா மெனி கிறிஸ்டியன்ஸ் ஆர் பீயிங் என்ன சொல்கிறது, தே ஆர் டேக்கிங் எவ்ரி திங் இஸ் கிராண்டட். ஐயோ பரவாயில்ல. தயவு செய்து இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துங்க. ஜெபிக்காதவங்க இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. பிள்ளைங்களுக்கு இன்னும் அதிகமாக வேதத்தின் வசனங்களை போதிங்க. பிசாசு இந்த உலகத்தை எங்கே கொண்டு போயிட்டு இருக்கான்னு கொஞ்சம் நீங்கள் அந்த நியூஸு அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா so many things going on. UFOs land ஆகுது, UFO alien invasion, so many things are happening, so many deceptions are going on. What is your part? What are you going to do? ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் கைவிடப்பட்டோம் என்றால் நம்முடைய காரியங்கள் மிக மிக மோசமாக இருக்கும். ஸோ தயவு செய்து 2025 இன்றைக்கு இந்த வீடியோவை நீங்கள் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த ஆரம்பிங்க. we are not going to miss the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் இது போட்டுட்ருக்கேன். 2025 நான் சும்மா இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது நிறைய பேர் 2025 உனக்கு இந்த 5 crore கிடைக்க போகுது. நோ, இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபால்ஸ் காஸ்பல். தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க. we are living in the very end of times. கடைசி காலகட்டங்களில் நொடிகளிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். it is make our lives pleasing offering to the Lord. இன்றைக்கு நான் ஒரு ரெண்டே விஷயம் பேசிட்டு நான் முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் என்னன்னா நம்ம இன்னைக்கு கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது நியூ இயர்க்காக தான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அந்த காலகட்டங்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வேத வசனத்தை நம்ம படிக்கும்போது 2024 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2015 எடுத்துக்கணும்னா 2015 30th அந்த நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏசப்பா என்ன பேச போகிறாரு, ஏசப்பா எனக்கு நீ உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை கேட்டுக்கொண்டு நாம் வளர்ந்த நாட்கள் அநேகருக்கு. ஆனால் இந்த நாட்கள் கண்டிப்பாக இனிமேலும் நம்ம ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்துட்டு ஏசப்பா எனக்கு கார் கொடுப்பாரு, ஏசப்பா எனக்கு பில்டிங் கொடுப்பாரு, ஏசப்பா எனக்கு இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் நாம் கிறிஸ்தவர்களே கிடையாது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னா, இந்த 2025 நம்ம செய்ய வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை என்னென்னா, பிரசங்கியில் ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, அது எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு தான் நான் விசுவாசிக்கிறேன். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தை நான் பேசிட்டு நான் முடிச்சிடுறேன். இது எஸ்பெஷலி 2025க்காக பிரசங்கி பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும். ஸோ இந்த 2024 வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோம் நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. கர்த்தர் கிருபை எத்தனையோ வருஷங்களாக
ஆண்டவர் என்னை டிசிப்ளின் பண்ணி அவருடைய வசனங்களை உண்மையாக நான் ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டு அவருடைய டிசைபிள்ஷிப்புக்குள்ளாக நான் போகும்போது அநேக காரியங்களை நான் கற்றுருக்கேன். அதில் சந்தேகம் இல்லை. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு காட். ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். என்னை அவர் தெரிந்து கொண்டு ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ்யூஸ் இஸ் கிரேஸ். அவருடைய கிருபையை நான் வந்து அசட்டை பண்ணுற ஒரு சந்ததியாக நான் இருக்க நான் விரும்பலை. ஸோ இங்கே பார்க்கும்போது உங்கள் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இனிமேலாவது ஆவிக்குரிய வஸ்திரத்தை நாம் வெள்ளையாகவே பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த 2025 வரணும் அப்படின்றது தான் தேவனுடைய எண்ணம். enough of all these blessings, prosperity. இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ நேரம் பைபிள் நிறைய படிச்சவங்க எத்தனையோ சர்ச்சில் நீங்கள் நிறைய பேர் உட்காந்துட்டு ஃபால்ஸ் காஸ்பல் கேட்டுட்டு பணம் தருவார், அது தருவார், இது தருவாருன்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை செத்து போன நிலைமையில் இருக்கிறது கூட உனக்கு தெரியாமல் நீ வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே மிக பயமாக இருக்குது. ஏன்னா பைபிள் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் வி ஸ்டார்ட் பிலீவிங் எவ்ரிபடி. யாரோ ஒருத்தர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், இந்த வருஷம் உனக்கு இது கிடைக்குது அது கிடைக்குதுன்னு ஆமேன் ஆமேன்னு சொல்கிறவங்க ஏன் இந்த காலகட்டங்களில் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள்? பிகாஸ் நம்ம பரிசுத்தத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை God is not going to see your என்ன சொல்கிறது எக்ஸ்டர்னல் பர்சனல் லைஃப், உன்னுடைய அவுட் சைட் அப்பியரன்ஸ் அவர் பார்க்குறதா இருந்துச்சுன்னா அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டார். பட் why God is looking something deep inside. ஆனா என்ன சொல்றாரு, ஒரு மனுஷன் பார்க்குற பிரகாரமாக நான் பார்ப்பதில்லை. ஒரு மனுஷன் என்ன பண்றான், அவுட் சைட் அப்பியரன்ஸை தான் பார்க்குறான், நானும் இருதயத்தின் அந்த உள்ளத்தை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் அப்படி சொல்றாரு. ஸோ உங்களுடைய வஸ்திரம், see your thoughts, your sight, நீங்கள் பேசுகிற பேச்சு, நான் பேசுகிற பேச்சு, என்னுடைய வாழ்க்கையில் நான் வேலைக்கு போகும்போது வரும்போது 4 பேர்கிட்ட நான் பேசும்போது, யாரும் இல்லாத போது, நான் வீட்டில் இருக்கும் போது, என்னுடைய வஸ்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் என்னை காப்பாற்றி கொள்ள வேண்டிய அந்த வஸ்திரத்தை, பிகாஸ் there is going to come a time, ஏசப்போடைய ராஜ்யம் சீக்கிரமாக வரப்போகுது. அப்போ அவர் வரும்போது அவர் என்னுடைய வஸ்திரத்தை பார்க்க போகிறார். என்னுடைய வஸ்திரத்தை தான் அவர் பார்க்க போகிறாரு. இஸ் மை ரோப் ஒயிட், என்னுடைய வஸ்திரம் வெள்ளையாக இருந்தால் அவரோடு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஸோ ஆண்டவர் இங்கே அதை சொல்கிறாரு, எப்பொழுதும் உன் வஸ்திரங்கள், சாலமோன் இது எழுதும் பொழுது பிரசங்கில் எழுதுறாரு, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும். ஸோ இந்த 2024 some are 25 years old, some are 30 years old, some are 40 years old, some are 18 years old. இந்த வருஷங்கள் இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ நேரத்துக்கு we should have stepped into that zone. பரிசுத்தமாக வாழ வேண்டிய அந்த ஒரு for some people கொஞ்ச நாள் பரிசுத்தமாக வாழ்கிறது, திரும்பி லோவாக போயிடுறது. கொஞ்ச நாள் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிறது, அப்புறமா திரும்பி என்ன பண்ணிடுறது, லோவாக போயிடுது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் அந்த ட்ரெயின் ட்ராக்கில் எல்லாம் அந்த வேலை செய்கிற ஆளுங்கள்லாம் ட்ரெயின் ட்ராக்கில் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. சைலண்ட்டாக அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. சடனாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து விசில் ப்ளோ பண்ணார். அந்த விசில் ப்ளோ பண்ணும்போது நான் நீங்கள் பேசிகிட்டே இருந்தபோது விசில் உங்களுக்கு சத்தம் அந்த கேட்டிருக்கோம். அந்த விசில் ப்ளோ பண்ண நான் என்னத்துக்கு இவன் விசில் அடிக்கிறான் அப்படின்னு பார்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகல ட்ரெயின் போகுது. they are giving என்ன சொல்கிறது, ஒரு சிக்னல், அது சிக்னல் தராங்க. அது போல தான் இந்த 2025 ஐ ரியலி தேங்க் காட். பாருங்கள், சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு பாருங்கள். இந்த 2025 கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஹாவ் டு கீப் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெள்ளையாக எப்பொழுதுமே உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் நீ காத்துக்கொள்ள வேண்டும். நீ இந்த உலகத்துக்கு போகிற இல்லையா, நான் சொல்கிறேன், அப்பயே சொன்னேன் இல்லையா, கொஞ்ச நாள் அப்படியே ஓவர பரிசுத்தம், திரும்பி அப்படியே பாவம், பரிசுத்தம் பாவம், பரிசுத்தம் பாவம், பரிசுத்தம் பாவம், இப்படி வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம என்னைக்கு ஸ்டெபிளைஸ் ஆகுறது? இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் ஃபார் அ சைல்ட் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளைக்கு இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காரியம். ஸோ தேவனுடைய பிள்ளையே இந்த வருஷத்தில் 2025 நீ போகும்போது
I plead. The days in 2025, இனிமேல் நான் இந்த உலகம் போக போக அழிவை தான் நோக்கி போயிட்டு இருக்கு. நெவர் பிலீவ் பீப்புள் ஹூ டெல்ஸ் யூ உன்னை ப்ராஸ்பெரிட்டி தரப்போகிறாரு. தயவுசெய்து அங்கேருந்து ஓடி வந்து உன்னுடைய ஆத்மாவை எப்படியாச்சும் நீ காப்பாற்றிக்கணும்னா, நான் சொன்ன ஒரு நாள் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன் என்னன்ட்டு, லோத்து கூட மனைவி இருந்தாங்க, 2 பிள்ளைங்க இருந்தால் கூட, ஈவன் த க்ளோஸ்ட் ஒன்ஸ், பைபிளில் நீங்கள் வசனத்தில் நீங்கள் சுவிசேஷங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரே படுக்கையில் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் தான் லோத்தும் அவருடைய மனைவி பிள்ளைகளும். லோத்து காப்பாற்றப்பட்டான், அவனுடைய மனைவியோ உப்பு தூணாக மாறினாள். ஸோ we have to come away from all the circles. அந்த பர்சனல் சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பசங்க, இதெல்லாம் விட்டுட்டு see you have to be more cautious about saving your soul. உன்னுடைய ஆத்மாவை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீ தள்ளப்பட போகிற. ஸோ இட்ஸ் நோ மோர் லைக் பிளேயிங். ஐயோ இவ்வளோ நாள் எப்படியோ போயிட்டு, ப்ளீஸ் 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 உங்களுடைய ஆத்மாவை, என்னுடைய ஆத்மாவை நான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளும் முயற்சி செய்கிறேன். நான் பைபிள் நிறைய படிச்சிருக்கிறேன், ஆண்டவருடைய கிருபையில் நான் நிறைய பைபிள் படிச்சிருக்கேன். பட் அது வந்து ஒருவேளை என்னுடைய ஆத்மாவை நான் இந்த மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயம் படுத்தி கொண்டு நான் பைபிள் எல்லாமே நல்லா படித்து கூட என்னுடைய ஆத்மாவை நான் அந்த ஞானம் எனக்கு இருந்து கூட என்னுடைய ஆத்மாவை நான் இழந்து போனால் அதுக்கு பலன் என்ன அப்படின்ட்டு தான் என்ன சொல்லுது வசனம் சொல்லுது. என்னுடைய ஆத்மாவை நான் இழந்து போயிட்டா அதுக்கு பிரயோஜனம் என்ன? ஸோ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய வஸ்திரம் 2025 நம்ம கடந்து போகிறோம். we have to be very careful. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இத்தனை நாள் நம்ம ஆடின ஆட்டங்கள் போதும். enough of playing, taking things like granted. ஐயோ எப்படி இருந்தால் என்ன, வேலை ஸ்தலத்தில் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன, இப்படி இல்லாமல் நம்ம வந்து நம்ம பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவருடைய வருகைக்கு வரப்போகிற அடையாளங்களுக்கும் எக்கால சத்தத்துக்கும் நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ இன்னொரு கடைசி ஒரு வசனத்தை நான் வாசிச்சுட்டு நான் முடிக்க போகிறேன். ஆக்சுவலி வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னா we are living in the times of நெகேமியா அப்படின்றத நான் சொல்வேன். நெகேமியா அப்படின்னா நெகேமியாவின் காலத்தில் நடந்த ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நெகேமியாவின் காலத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது காமிக்கிற பாருங்க. நெகேமியாவின் காலத்தில் வந்து ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கு. ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது அவங்க வந்து ராஜாவுடைய அரண்மனையிலேருந்து பெர்மிஷன் கேட்டுட்டு ஆலயத்தை கட்ட வருகிற நாட்களுக்குள்ளாக நம்ம போகிறோம் அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒன் செகண்ட், நெகேமியாவின் காலத்தில் நம்ம பார்க்கும்போது ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு. ஸோ இப்போ கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கட்ட ஆரம்பிக்கும் போது அநேக என்ன சொல்கிறது போராட்டங்கள், அந்த ஆலயம் கட்டப்படாதபடிக்கு நிறைய போராட்டங்கள் வருது. அந்த போராட்டத்தின் நடுவில் ஒரு அழகான ஒரு வசனம், மிகவும் நிஜமாக சொல்கிறேன், நம்ம பைபிளில் ஆழமாக படித்தோன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே விட்டுருவோம். இட்ஸ் சச் அ ப்ரொஃபவுண்ட் விஸ்டம், பயங்கரமான ஞானம் அதுக்குள்ளே அடங்கியிருக்குது. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையில் வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்தவர்களாயிருந்தார்கள். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அலங்கத்தை, தேவனுடைய ஆலயத்தை ஒரு பக்கம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தேர் வர் 3 kinds of people. யார்? ஒன்று வந்து கட்டுகிறவர்கள், அலங்கத்தை கட்டுகிறவர்கள், சுமை சுமக்கிறவர்கள், சுமை ஏற்றுகிறவர்கள். ஸோ கட்டுகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சுமை ஏற்றுகிறவர்கள் அப்படின்னா லைக் இப்போ நான் வந்து தேவனுடைய பாரத்தை மனசில் வச்சுட்டு அந்த பாரத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறல, எப்படியாப்பட்ட ஜனங்கள் யாரெல்லாம் அந்த தேவனுடைய பாரத்தை வைத்து அந்த பாரத்தை வந்து மற்றவங்களே, நீங்கள் வந்து இப்போ ரெடி ஆகணும், கடைசி காலத்தில் இருக்கிற விளையாடிட்டு இருக்க, புறப்படணும், நீ பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, ஆண்டவருடைய எக்கால சத்தம் வரப்போகுது பாருங்க. இதை சுற்றி நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ஒன் டே திஸ் ஆல் வில் நாட் கோயிங் டு பி தேர்.
எல்லாமே மண்ணுக்கு மண்ணாக அழிந்து போகிற நாட்களுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இதை சுமை ஏற்றுகிறவர்கள் சுமை சுமக்கிறவர்கள் சுமை ஏற்றுகிறவர்கள். அதான் சொல்லல, சுமை ஏற்றுகிறவர்கள்னா தேவனுடைய பாரத்தை உனக்கு கொடுக்குறவங்க. தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு சைட்ல இருந்து ஒரு சிலர் தங்களுடைய ஜீவனையே கொடுத்து கட்டிட்டு இருக்காங்க. சிலவங்க என்ன பண்றாங்க, சுமை ஏற்றுகிறவர்கள் தேவனுடைய பாரத்தை உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் சுமை சுமக்கிறவர்களாக மாறுறீங்க. இப்போ நான் சுமை ஏற்றுகிறேன், என்கிட்ட இருக்கிற சுமையை நான் இறக்கி உங்களுக்குள்ள வைக்கும் போது நீங்க என்ன ஆயிடுறீங்க, இப்ப சுமை சுமக்கிறவர்களா மாறிடுறீங்க. சுமை சுமக்கிறவர்கள் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடிக்கிறவர்களா இருந்தார்கள். வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை எத்தனை வாட்டி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதுதான் பவுல் அவர் சந்தோஷத்தை குறித்து எழுதும்போது கர்த்தருக்குள்ள எப்படி சந்தோஷமா இருக்கும். மறுபடியும் நான் சொல்றதுல எனக்கு இது இல்லை அப்படின்றாரு இல்லையா, அது போல இது எத்தனை வாட்டி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு பாரம் எனக்குள்ள இருக்கு. பாருங்க, ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடிக்கிறவர்களாக இருந்தாங்க. எல்லாரும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நான் நர்ஸாக இருக்கிறேன், சிலவங்க கூலி வேலை செய்யலாம், சிலவங்க டாக்டராக இருக்கலாம், சிலவங்க லாயராக இருக்கலாம், சிலவங்க பீஸாவில் வேலை செய்யலாம், சிலவங்க லாக்மி ஷாப்பில் வேலை செய்யலாம், சிலவங்க என்னென்னமோ வேலை இருக்குது. இன்னைக்கு உலகம் முழுவதுமாக ஏதோ ஒரு வேலை. எல்லாம் வேலை செய்கிறவர்கள் என்ன பண்ணாங்களா, ஒரு கையிலே அவர்கள் வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்தவர்களாக வாழ்ந்தார்கள். இதுதான் 2025 நம்ம செய்ய போகிற வேலை. என்னன்னா, we are going to take the spiritual life, the spiritual battle very very seriously, and we will work in one hand and we will carry the weapon. என்ன, கன்னு கத்தி எல்லாம் எடுத்துட்டு சுற்றி 4 பேரை கொலை பண்ணுறதா இல்லை. ஆயுதம் தரித்தவர்களாக அப்படின்னா தேவனுடைய வசனத்தை நீ தரித்தவர்களாக நீ வாழும் பொழுதுதான் பாவத்திலிருந்து உனக்கு அந்த ஒரு வெற்றியை நீ பார்க்க முடியும். உனக்கு நேராக பாவம் வரும் பொழுது அந்த கர்த்தருக்குள்ளாக நீ அந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நீ ஒவ்வொரு வாட்டி நீ வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் என்ன ஆகுது, உன்னுடைய மைண்ட் ரினியூ ஆகுது. தேவனுடைய வசனம் உன்னை மைண்டை ரினியூ பண்ணுது. அவருடைய வசனம் உன்னை நடத்துது. செகண்ட் பை செகண்ட், மினிட் பை மினிட் அவர் உனக்கு சொல்றாரு, இதுவே வழி, இது இப்படி இல்லை, இது இப்படி நடு சொல்ல என்ன ஆயிடுது. யூ ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் யுவர் ஒர்க் ஆல்சோ, அண்ட் அட் த சேம் டைம் யூ ஆர் நாட் என்ன சொல்றது, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நாட் ஹேவிங் அ வெப்பன். உன் கையில் ஆயுதம் இல்லைன்னா யூ ஆர் இன் அ டேஞ்சர் ஜோன். வேலையும் செய்யணும். பவுல் ஒரு இடத்துல அவருடைய அதிகாரங்களில் சொல்லுவார், இந்த உலகத்தையே விட்டு போகணும்னா we cannot. அவங்க என்னது அந்நியருங்க அரிசி பண்ணுறாங்க, ஆரஞ்சு பழம் அவங்க விற்கிறாங்க, எல்லாத்துக்குமே நீ ஜெபம் பண்ணி சாப்பிட்ணும். உனக்கு இல்லை, நான் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் உலகத்துலேயே இருக்க வேண்டிய தேவையில்லை, நீ போயிடுப்பா அப்படின்றாரா பவுல். அப்போது இந்த உலகத்தில் நம்ம இருக்க போகிற கொஞ்ச நாட்களிலே கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, ஒரு கையிலே ஆயுதம் பிடித்தவர்களாக, ஒரு கையிலே நம்ம வேலையிலும் நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஃபேமிலியும் நம்ம சரியாக நடத்தணும், நம்ம பிள்ளைகளையும் ஒரு பக்கம் சரியாக நடத்தணும். நவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏனோ தானோ என்று வாழ்ந்துட்டோம். பசங்க ஓகே, பசங்களாம் நல்லா இருக்காங்க, நல்லா போயிட்டுருக்கோம். நீங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் நானும் நல்லா பண்ணிட்டு இப்படி இல்லாமல் we have come to a place where we have to build what is being destroyed. சத்ருவானவன் குடும்பங்களை உடைச்சு போட்டிருக்கான். ஃபேமிலியில் if you start looking into the families, உன்னுடைய சொந்த குடும்பத்தை எடுத்துகிட்டு நீ பார்த்து சிலவங்க பார்த்துருக்கு. நானும் என்னுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறது என்னென்னா, மோசையுடைய வாழ்க்கையை பார்க்கணும். மோசை என்ன பண்ணுறாரு, ஆரோனை விட்டுட்டு மேலே போகிறார். ஏசப்பா நான் மலை மேலே கூப்பிட்டுருக்காரு, நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அவர் 40 நாள் அவர் மகிமைக்குள்ளே இருக்கிறாரு. கீழே என்ன நடந்துட்டு, ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே ஆரவாரம், ஒரே நிர்வாணம், ஒரே என்ன சொல்கிறது, வேசித்தனம், வெபிச்சாரம், விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் தட் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் நல்லா பைபிள் படிக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ஃபேமிலி? உன் பிள்ளைகளுக்குள்ளே என்ன ஆயிட்டு இருக்குன்ட்டு கொஞ்சம் நீ என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் லென்ஸ் போட்டு பார்க்கணும். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை சில்ட்ரன்ஸ் லைஃப், வாட் ஆர் தே இன்டு?
அவங்க யூடியூப்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வாட் இஸ் தேர் இன் தேர் மைண்ட். இவன் இதவே பார்த்துட்டு இருக்கான். வாட் இஸ் தேர் இன் ஹிஸ் மைண்ட் அப்படின்றது உன் குடும்பத்தில் உன் சகோதரி உன்னுடைய பிள்ளைங்க கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நெகேமியாவுக்கு அவர் போட்ட பாரம் என்னன்னா, ஒரு கையில் அவர்கள் ஆயுதம் தரித்தவர்களாக மற்றொரு கையிலே வேலைகளை செய்தவர்களாக. ஸோ இட் இஸ் வெரி க்ரூஷியல் டைம் தட் வி டேக் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஏனோ தானோ என்று வாழ்ந்து விடாமல் we have to take seriously இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்றது, இந்த பேட்டில் அப்படின்றது பிசாசானவன் கெஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கான். எப்படி யாராச்சும் முழுங்கிடலாம். இவனை வேலைக்கு போனால் அங்கே ஒரு பொண்ணை காட்டி இவனை மடக்கிடலாம். இவ வேலைக்கு போனால் அங்கே ஒரு பையனை காட்டி இவளை மயக்கிடலாம். இவளுக்கு வந்து பண ஆசை காமிச்சு இவளை மயக்கிடலாம். இவனுக்கு வந்து குடி போதையை காமிக்கலாம். இவனுக்கு வந்து பான் பராக்கு காமிச்சிடலாம். இவன் வந்து பொண்ணுங்க மேட்டரில் வீக்கு, இவனுக்கு பொண்ணுங்களை வச்சு இவனை மடிக்கலாம். இவன் வந்து ஆம்பளைங்க மேட்டரில் ரொம்ப வீக்காக இருக்கு. இவள் 24/7 the enemy is planning. நமக்கு விரோதமாக அவன் பிளான் பண்ணிகிட்டே இருக்கான். we have to pray more. 2025ல நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் should get on its foundation. ஏனோ தானோ என்று நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. தயவுசெய்து இதை நீங்கள் ஷேர் பண்ணி யாருக்காச்சும் இது என்னது யார் கொஞ்சம் பின்வாங்கி போனவங்களுக்கெல்லாம் இது ஷேர் பண்ணுங்கள். சி ஒரு நாள் சாலமோனுடைய அந்த பிரசங்கி படிக்கும் பொழுது, வாலிபனே உன் மனசில் என்னென்னலாம் தோணுது எல்லாமே பண்ணுப்பா. அந்த ஒரு அத்தாரிட்டியை கொடுத்துட்டார் சாலமோன். என்ன உனக்கு தோணுது எல்லாமே பண்ணு. உனக்கு எப்படி பண்ணணுமா பண்ணு. உனக்கு இந்த மாதிரி மாயையை தேடி போறிய போ. பட் ரிமெம்பர், God will bring back everything on the day of judgment. அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே அவன் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உனக்கு முன்பதாக கொண்டு வருவார் என்பதை மறந்து விடாதே அப்படின்ட்டு யார் சொல்றாரு? பிரசங்கி ஆகிய சாலமோன் பெண்கள் கூட சேர்ந்து வேசித்தனம் பண்ணவன் தான். ஆனா கடைசி நேரத்துல அவன் ஆராய ஆரம்பிக்கிறான். வாட் இஸ் திஸ், வாட் இஸ் லைஃப், ஐ வாண்ட் டு டூ அன் எக்ஸ்பெரிமெண்ட் ஓவர் லைஃப் அப்படின்னு அவன் பார்க்கும்போது கடைசி அவன் என்ன சொல்றான், மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே பண்ணுப்பா. யூ நோ வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட், உனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் ரிமெம்பர், God will bring everything in front of your eyes on the day of judgment and you will be answerable. ஸோ தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது இன்னைக்கு என்னன்னா, ஒரு கையிலே ஆயுதம் பிடித்தவர்களாக, மறு கையிலே நம்ம வேலையும் கரெக்டாக போனோம், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பேலன்ஸாக. திஸ் பேலன்சிங் எப்படி தெரியுமா? இப்போ கல்யாணம் ஆகும்போது அந்த ஹஸ்பண்டுடைய ஒரு பெரிய ரோல் என்னன்னா, அந்த மாமியாரையும் மனைவியும் பேலன்ஸ் பண்ணுறது தான் பெரிய வேலை. இட்ஸ் இஸ் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஜாப் அப்படின்னால அதுதான். இப்போ தனியாக வந்துட்டு அது வேறு விஷயம். ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஷுட் நோ ஹவு டு பேலன்ஸ் வைஃப் அண்ட் மதர் இன்லா. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இவங்கள சொன்னால் அவங்களுக்கு வரும், அவங்கள சொன்னால் இவங்களுக்கு வரும். ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் ஆல்சோ லைக் தட். இது எங்கே இருக்குது, இது வசனத்தில் எங்கே இருக்குது, அதெல்லாம் இல்லை. இது வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்றது கூட உனக்கு ஒரு பேலன்சிங். ஃபிசிக்கல் லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் யூ நீட் டு பேலன்ஸ் போத். அது வந்து ரொம்ப ஈஸியான ஜாப் கிடையாது, பயங்கரமான கஷ்டம். அதுக்கு தான் ஏசப்பா சொன்னார் என்னன்ட்டு, என்னில் நிலைத்திருங்கள், அவரில் நம்ம நிலைத்திருக்காவிட்டால் நம்மளால் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. அவர் லைஃப் வில் கோ ஜஸ்ட் டு 0. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2025 கொஞ்சம் சீரியஸாக எடுக்கலாம். ஆண்டவரே, இத்தனை நாள் என்னை ஆசீர்வதித்தது போதும். ஒரு மனுஷன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவனுக்கு என்ன வரணும் தெரியுமா? பயம் வரணும். ஏன்னா பாருங்கள், பேதுருக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, பேதுரு என்ன பண்ணுறாரு, அழகாக அந்த இதுக்கு போகிறார். ஏசப்பா மீனெல்லாம் பிடிச்சிட்டு வச்சுருக்குறாரு இல்லையா, மீனெல்லாம் நிறைய எடுத்துட்டாங்க. அந்த வலையிலேருந்து நிறைய மீனெல்லாம் எடுத்துட்டு அந்த
படகு உள்ளே நிறைய போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்கு ப்ரே வாப்பா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு எல்லாம் கேட்டாச்சு. Now he got all the blessings. அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ மீன் அவன் பார்க்கவே இல்லை. பட் the moment he saw the blessing, what he did, he knelt down before God and he asked, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்மேல் என்னை விட்டு நீங்கள் போயிடாதீங்க. So that is what God is expecting us. இவ்வளோ என்ன ஆசீர்வதிச்சிருக்கீங்க ஆண்டவரே, this is enough, இது போதும் ஆண்டவரே, என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு என்ன பண்ணாராம், அந்த படகையே விட்டு கிறிஸ்து இயேசுவின் பின்னாடி பேதுரு கடந்து போனார். ஸோ 2025 எல்லாருக்கும் வேணுமானா ரொம்ப குஷியாக இருக்கும். பப்புல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும், குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும், எல்லாம் வேண்டாத வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷியாக தான் இருக்கும். ஏன்னா there is a great deception going on. பைபிள் அழகாக வசனம் சொல்கிறது போல காரிருள் இந்த பூமியவே மூட போகுது. But God is looking for people on whom he can shine his light. அவருடைய மகிமை, அந்த glory அவர் யார் மேலே ஷைன் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காரு. If you are that person, God is telling you, rise up. இந்த உலகம் முழுவதுமாக இருட்டு மூடும், பாவம் வந்து மூடும், கேட்கக்கூடாத காரியங்களை நீங்கள் கேட்பீங்க, பார்க்கக்கூடாத காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ the whole world will be covered with darkness, the whole world will be covered with evil. பட் உன் மேலே கர்த்தருடைய மகிமை உதிக்கும். ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நீ என்ன செய்ய போகிற? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பதாக சீர்படுத்த இந்த கடைசி காலகட்டங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்கலாம். என்ஃப் ஆஃப் பிளேயிங் அரவுண்ட். போதும், இவ்வளோ நாள் விளையாடுறது போதும், இவ்வளோ நாள் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துருந்து போதும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பயம் வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்கிறது, யூ ஆர் பியாண்ட் ரிப்பேர். உன்னை ரிப்பேரே பண்ண முடியாது, அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறேன்னா யூ ஆர் ஆல்மோஸ்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டெவில். உனக்கு அந்த ஒரு பயம், ஐயோ ஆமாம் ஐ ஷுட் கெட் பேக், ஐயோ நான் பண்ணிட்டு இருக்கிற தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா யூ ஆர் ஆன் த சேஃப் சைட். ஓகே, யூ ஹாவ் ஹோப். பட் ஐயோ விடுங்க, இது எல்லாருமே சொல்லினே இருப்பாங்க, எங்கள் சர்ச்சில் கூட நிறைய வாட்டி சொல்லினே இருப்பாங்க, நாம தான் இதெல்லாம் கேட்கறது இல்லை அப்படின்னு இருந்தேன்னா யூ ஹாவ் கான் பியாண்ட் ரிப்பேர். ப்ளீஸ் ரெப்பெண்ட். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்தலாம். இந்த ஹாப்பி நியூ இயர்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் ஒன்று, ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கை பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்து நம்மளுடைய ஆத்மாவை நம்ம நஷ்டப்படுத்தி கொள்ளாமல், நம்மளுக்கு தேவன் தந்த அந்த மந்தைகள் குடும்பம் இருந்தால் அந்த பிள்ளைகளை நம்ம கரெக்டாக ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இட்ஸ் ஹை டைம் தட் வி ஆல் நீல் டவுன். ஏசப்பா சிலுவை தூக்கி கொண்டு போயிட்டே இருந்தபோது ஒரு எல்லா எருசலேமின் அந்த ஸ்திரீங்கள்லாம் அழுகுறாங்க, ஐயோ ஏசப்பா உங்களுக்கு இந்த நிலைமையா? ஏசப்பா சொல்ற, அம்மா தாய்ங்களா நீங்கள் வந்து எனக்கு அழாதீங்கம்மா, நான் உங்களுக்கு உங்களுடைய பாவத்துக்காக தான் நான் செத்துட்டுக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் பிள்ளைங்களுக்காக அழுவாங்க. இல்லை இல்லை இல்லை, அது எருசலேமில் சொன்னேன். இல்லை இல்லை, அவர் நமக்கு தான் சொன்னார். நீங்கள் கன்னடாவில் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவாங்க, இந்தின மக்களே நாளைய பிரஜைகள். ஸோ டுடேஸ் சில்ட்ரன் ஆர் டுமாரோஸ் என்ன சொல்கிறது, விக்டிம்ஸ் of the devil. So what we sow into them, see we keep sowing things. எவ்வளோ நல்ல விஷயம் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் பசங்களுக்கு மண்டையில் இப்போல்லாம் ஏறவே மாட்டேங்குது. பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஃபில்டு வித் சம்திங் எல்ஸ். எவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தை சொன்னாலும் போகவே மாட்டேங்குது. ஸோ வாட் ஆர் வி கோயிங் டு டூ? சில டைமில் கோவம் வருது. எவ்வளோ நல்ல புத்தி கற்றுக் கொடுத்தாலும் ஏன் இந்த பசங்களுக்கு எதுவுமே தலையில் ஏற மாட்டேங்குது? ஏன் ஆண்டவரை? தென் ஐ கம் டு நோ, நான் எவ்வளோ ஆண்டவரை கஷ்டப்படுத்திருக்கிறேன்னு எனக்கு தெரியுது இப்போ தான். நிஜமாக சொல்கிறேன், ஐ ஹவ் ஹர்ட் காட் ஸோ மச். இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் நான் ஹர்ட் பண்ணணும் இல்லையோ, ஆண்டவரை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கிறேன் நான். ஐ ரியலி ஃபீல் வெரி சாரி ஆண்டவரே. நான் ஏன்னா என் பசங்க ஒரு சில நேரங்களில் என்னுடைய இருதயத்தை கஷ்டப்படுத்தும் போது டைம் அண்ட் டைம் அகைன் ஒரு நாளுக்கு 100 வாட்டி சொல்வேன், டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ திஸ், வான் டூயிங் தட். அப்போ தான் தெரியும், ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏசப்பா, நான் இப்படி தானே இருந்தேன், பட் ஹவு மர்சிஃபுல் யூ வர். பட் என்னால் இருக்க முடியல, ஏன் சப்பா நான் இப்படி இருக்கேன். See why I get angry sometimes இல்லையா, நம்ம செய்கிற தப்பு இல்லைனா we keep sowing and we expect results. See, expecting results is not our என்ன சொல்ற லாஜிக், நம்மளுடைய காரியம் இல்லை அது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, விதைக்கிறவனினாலும் அல்ல, எக்ஸ்கியூஸ் மீ, நீர் பாய்ச்சுகிறவனினாலும் அல்ல, விளைய செய்கிற தேவன். உன்னுடைய பார்ட் என்ன? யூ sow the seeds for the kids. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
இன்றைக்கி நான் வந்து ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து பசங்களுக்கு கூட செய்தி கேட்குற மாதிரி நான் ஒரு சின்ன வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் போடுறதுனால அவங்க வந்து என்ன ஆக போகிறாங்க, ஓ பெரிய பரிசுத்தவான்கள் ஆகிடுவாங்களோ, பெரிய எப்படி ஆகிடுவாங்களோ இப்படி ஆகிடுவாங்களோன்ற கனவு எனக்கு கிடையாது. ஏன்னா தேவனுடைய வசனம் எங்கே ஜாஸ்தி கொடுக்கப்படுதோ அங்கே பாவமும் அதிகமாகும். பாவம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தேவனுடைய கிருபை அங்கே நிறைய இருக்கும். ஸோ வாட் தே டூ, இப்போது ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது அவனுக்கு எல்லா கிருபையும் இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இப்படி ஆகிடுமா, நல்லா இதாகிடுவானா. இன்னும் விதைக்க வேண்டிய கடமை எந்த ஆண்டவரே, மை பார்ட் இஸ் டன். என்னுடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன். அது கேட்குறது கேட்காதது அவங்க கடமை. அதை விளைய செய்கிறது நீங்கள். நீர் பாய்ச்சிற வேலை மேபி நாளைக்கு யாரோ வந்து தண்ணி ஊற்றியாது இருக்கிற விதைக்கு, ஐயோ ஏன் இப்படி ஆகிட்டேன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க உங்கள் மம்மின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி அதை ரெடி பண்ணுறது இன்னொருத்துடைய வேலை. அதை விளைய செய்கிறவர் தேவன். பட் நீ விதைச்சியா, அட்லீஸ்ட் தட் பார்ட் வி வில் டூ. என்னுடைய வேலை நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, மிச்சது நீங்கள். பட் ஒன் மோர் திங் இஸ் தேர், நாம் யாரும் பார்க்க வந்தபோது நம்மளுடைய அறைக்குள்ளாக சென்று நம் முழங்கால் படிட்டு we have to fight the battle for our kids. இல்லைன்னா கண்ணீர் விட்டு அழுது கதறி கத்தி அந்த பிசாசின் கையிலிருந்து, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நீ போய் உன்னுடைய பிள்ளையை அந்த உலகம் தொடாதபடி பார்த்துக்கணுன்னா, you have to pray more, you have to scream more, you have to give your time. எல்லாம் வச்சு செலவு செய்து ஆண்டவர்கிட்ட அழுகணும். அப்போ தான் ஆண்டவர் அதுக்கேற்ற வழிகளை செய்வார். அதுதான் ஆண்டவர் சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாதீங்கம்மா, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. ஸோ 2025 லெட்ஸ் டேக் த இயர் சீரியஸ்லி. கர்த்தர் நமக்கு பலம் தரட்டும். அநேக காரியங்களை கர்த்தருக்காக இழக்க கர்த்தர் நம்மளுக்கு தைரியம் கொடுக்கட்டும். அநேக நேரத்தை நம்ம கர்த்தருக்காக ஒதுக்கணும். we should start exercising love, forgiveness. இதெல்லாம் உள்ள இடத்துக்கு நம்ம பண்ணியிருக்கணும். பட் we have not done yet. At least God is giving us a grace here, another year. தயவு செய்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்தலாம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.